என் நெஞ்சில் குடியிருக்கும் பார்வையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய காலை உணவு இன்றைக்கி ப்ராக்கலி. இந்த ப்ராக்கலின்றது ஒரு பயங்கரமான நியூட்ரியன் டென்ஸு குருசிஃபரஸ் காய்கறின்னு சொல்லுவாங்க. இது பேர் வந்து குருசிஃபரஸ் காய்கறி. கோஸு, அந்த சின்ன கோஸு, காலிஃப்ளவர், இந்த ப்ராக்கலி இதுங்கெல்லாம் வந்து குருசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ் சொல்லுவாங்க. இதில் வந்து நிறைய ஃபைபர், விட்டமின் சி, கே, அப்புறம் அயன் இதெல்லாம் அதிகமாக இருக்குது. இந்த ப்ராக்கலி என்ன பண்ணுதுன்னா, நம்மளுடைய இம்யூன் ஃபங்க்ஷனை நல்லா வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. அப்புறம் நம்மளோட டைஜஷனுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. இந்த ப்ராக்கலி நம்மளுடைய இதயத்தினுடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப பூஸ்ட் பண்ணுது. எப்படின்னாக்கா, நம்மளோட கொலஸ்ட்ராலை குறைச்சி நமக்கு கார்டியோவாஸ்குலர் ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுது, பூஸ்ட் பண்ணுது. அப்புறம் இன்ஃப்ளமேஷன் வராமல் இது வந்து ஃபைட் பண்ணுது. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஊட்டச்சத்து மிகுந்த ஒரு காய்கறி தான் இது குருசிஃபரஸ் வெஜிடபிள். அதில் ப்ராக்கலி முக்கியமானது. இது நாட்டு பொன்னாங்கண்ணி. நாட்டு பொன்னாங்கண்ணி வந்து பல வீடியோவில் போட்டிருக்கேன், இருந்தாலும் கேளுங்க. கண் பார்வைக்கு ரொம்ப தெளிவு கொடுக்கும், உடல் குளிர்ச்சிக்கு மிகுந்த ஆரோக்கியத்தை கொடுக்கும். அப்புறம் ரத்தத்தை வந்து சுத்திகரிப்பு பண்ணும். அது இல்லாமல் நம்மளுடைய ஸ்கின்னை வந்து, அதாவது சரும பொலிவுன்னு சொல்லுவாங்க, ஸ்கின்னை வந்து பளபளன்னு ஆக்கும். அப்புறம் இதில் அதிகமாக இரும்பு சத்து இருக்குது, கால்சியம் இருக்குது, மற்றும் பல தாதுகள் இதில் இருக்கின்றன. அதனால் இதுவும் வந்து ஒரு சிறந்த காய்கறி, கீரை வகையில் நாட்டு பொன்னாங்கண்ணி. அதுக்கு அடுத்தது வாழைத்தண்டு. இந்த வாழைத்தண்டு சொல்லப்போனாக்க இது பயங்கரமான ஒரு வைத்தியமான ஒரு உணவு. வாழைத்தண்டு வந்து இது பனானா ஸ்டெம். இது வந்து ஹைலி நியூட்ரிஷியஸ் ஃபைபர் கண்டென்ட் உள்ள ஒரு ரிச் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ ஒரு நியூட்ரிஷியஸ் ஃபைபர், நார் சத்து உள்ள ஒரு நல்ல சிறந்த உணவு. இது எதுக்கு பேர் போனதுன்னு கேட்டிங்கனாக்கா, கிட்னி ஸ்டோனை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப பேர் போனது. நம்மளோட டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணும். அப்புறம் உடல் எடையை குறைக்கிறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். நம்மளுடைய பிளட் சுகரையும் இது மேனேஜ் பண்ணிக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பாடியை வந்து இது சுத்திகரிப்பு பண்ணும். அதாவது டீடாக்சிஃபிகேஷன் ஆஃப் த பாடின்னு சொல்லுவாங்க. எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இது வந்து நிறைய மினரல்ஸ் இதில் இருக்கிறதுனால பொட்டாசியம், மெக்னீஷியம், அப்புறம் முக்கியமாக விட்டமின் B6 இருக்குது இதில். அதனால் வாழைத்தண்டு வந்து ஒரு சிறந்த உணவு. இது வாரத்துக்கு 2 முறை இல்லை 1 முறை கண்டிப்பாக உடல் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் சாப்பிட்றது எல்லாமே நான் ஏற்கனவே சொன்னது தான். க்ரீன் பீஸு. க்ரீன் பீஸ் வந்து ஃப்ரெஷ்ஷான க்ரீன் பீஸு, இதுவும் ஒரு சிறந்த உணவு. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு பாயில்டு ஆவியல். இதில் காய்கறிகள் எல்லாம் இருக்குது. கத்திரிக்காய் வறுவல், இது நம்மளுடைய கார்டனில் இருந்து தான் எடுத்தது. புரோட்டீனுக்கு முட்டைகள். தினம்தோறும் காலையில் ஒரு 5 முட்டைகள் இல்லை 3 முட்டைகள், மோர் தென் 3 உண்பது நல்லது. இது வந்து ஈரல் குழம்பு. நம்மளுடைய கார்டனில் இருந்த சுண்டைக்காய், அந்த சுண்டைக்காய் வத்தல், கொத்தரங்காய் வத்தல், எல்லாமே நம்ம கார்டனில் பறித்து வத்தல் போட்டிருக்காங்க. மிளகாய் முதற்கொண்டு, தயிர், பழைய சோறு, தயிர் ஊற்றி, மோர் ஊற்றிருக்கு, இட்லி ஒன்று, இதுதான் சுட சுட இட்லி இருக்குது, சாம்பார் இருக்குது. இந்த பக்கம் எள்ளு பொடி இருக்குது.
எள்ளு பொடி, நம்மளுடைய கார்டன்லேருந்து பப்பாளிக்காய், அது பார்க்குறீங்களா பப்பாளிக்காய் சிறப்பாக பப்பாளி பழம் நல்ல டிசைனாக அழகாக பண்ணிருக்காங்க, சிறப்பாக இருக்குது. பப்பாளி பழமும் வந்து ஒரு இரத்தத்தை சுத்திகரிக்கும் ஒரு டீடாக்சிஃபிகேஷன் ஆஃப் த பாடி தான் அதுவும். இது வந்து உங்களுக்கு தெரியும், இது பப்பாயா லீஃபினுடைய அந்த இது வந்து ஸ்ட்ரா, இயற்கையான ஸ்ட்ரா சூப்புக்கு போகுது, வெஜிடபிள் சூப்பு. சிறப்பான உணவு இன்றைக்கி காலை உணவு. முழு இலையில் இருக்குது பாருங்கள், அவ்வளவும் சிறப்பான உணவு. வாழ்க வளமுடன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.